ஏய் ஏறா அப்படியே ஏறா அப்படியே ஏறா கீழே அப்படியே வந்திருப்பவரை உபசரிப்பவரை இருப்பவரை கழகி ஒரு ஆளுவனும் இல்லையாப்பா இங்க ஐயா யாரப்பா இந்த பாஞ்சால வேட்டக்கூடிய பாஞ்சால மன்னருக்கு பிறந்திருக்கக்கூடிய அதே நாமதேவம் துஷ்டத்துவ மன்னர் என்று அழைப்பார்கள். துஷ்டத்துவ மன்னனா உன்னதான் சரி அரசர்களுக்கு அல்ல இந்த நாட்டை தேடி வந்து அனைத்து அரசர்களுக்கும் சிம்மாசனம் நான் அளிக்கின்றேன். ஆகட்டும். இப்போ வரண்டா ராபடி போறாங்களா அந்த மாதிரி வருவாங்க. ஃபோன் பண்ணுறாங்க. அரவிந்த் தம்பியம்மே இவரா திருவனா கோடி கோடி ஃபோன் வச்சுருந்தா யாரு குத்துதியா மகான் அவரா दादा रावदिया सागी बोलमा तो बात जाया आमा सुयावा ना जगमेंगो बेराकी सागी अम्मा இங்கே திரளாக அரசர்கள் வந்திருக்கின்றார். ஆமாம்மா ராஜா நாயகி நவரிலா எனது தந்தை அவன் காற்றையும் தந்தை சுயவரையாளி செய்தால் நிகழ்ந்து கொடுத்தார். ஆமா இத்தனை பேர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். இவர் யார் இவர் யார் இவர் யார் இவர் யார் விளக்கமாக சொல்லுவார்கள். அப்படியாகட்டும். அம்மா அக்ரவுக்கு அரக்க சுரதுரியோ ராஜா இவர் யாரம்மா காலி பண்ணு பெருமையா சொல்லு பெருமையா தான் சொல்லுங்க. ஆகட்டும். டேய் அண்ணா பிரபு இவர் தானம்மா இவர் யார் கீழே மொத்தம் பெருமையை நல்லா பெருமையா சொல்லு குண்டு மணி அந்த பாண்டி என்று சொல்லக்கூடிய பாண்டவர் தந்தை செய்த பாவமோ அல்லது குந்தி செய்த வீணாயோ கொண்டவரை குறைவது நேர்ந்ததடி
இத்தனை பேர் வந்திருக்கின்றார். அவர் எங்க இருக்கின்றார்? இவர் நாட்டில் இருந்தார். புறாப்பா நான் கீழடி வரப்போன ஃபோன் பண்ணி புறா போகிறேன் நான் குதிரை வந்துருக்கணும் நான் கிளம்புறேன் உட்காந்து பைப் போடாது இன்னைக்கெல்லாம் சீக்கிரம் போய் வீட்டில் போய் படுக்கிறதுக்கு அவர் காட்டில இருக்கின்றார் அல்லவா? ஆமாம் அம்மா. இங்கு நடக்கக்கூடிய செய்தி தெரியுமா? அம்மா கண்டிப்பாக தெரியும். தெரிந்து வருவார், இல்லை வளைப்பார், உன்னையும் மலை சொல்வார். என் மனதே ஆனால் அவர் வந்தால் ஆயிற்று, வரவில்லை என்றால் என்ன செய்ய தெரியுமா? தக்கவில் அழகரான சபைதனி வந்து மிக்க செந்தனலை ஊட்டி திருந்துயிர் மாட்டேன் அம்மா. என்னுடைய தந்தையானவர் வேள்வி செய்தார். அந்த வேள்வி தீயிலே பிறந்தவள் நான். ஆகினாலே பார்த்திபர் வந்து என்னை மணந்தால் மணந்து கொள்வேன். ஆனால் எந்த தீயில் பிறந்தேனோ அவர் என்னை மறக்கவில்லை என்றார். அந்த செந்தனலை மூட்டி அந்த தீயிலே விழுந்து என் ஆவியை போக்கிக் கொள்வேன் தவிர அண்ணா ஏனென்றால் தந்தை தெரிவித்திருக்கின்றார். திருமணம் நடக்கும், கவலைப்பட வேண்டாம், நன்மையாக இருக்கும். யாரு ஏதுன்னு தெரியாத மச்சான்றிய தோய் பொண்ணு பக்கத்துல தோய் சரி ஆட்ட மூஞ்சி ஒன்று தட்டு கொஞ்சம் மாடு கட்டு வந்தாரு பாம்பாடி அப்படி போய் வச்சிரு கட்டி அடிக்கும் அப்படியே மாடு கட்டு வந்துடுறேன்னா போகும்டா கல்யாணம் பண்ணிட்டு இருப்ப விஷயம் கொஞ்ச நேரம் கல்யாணம் பண்ணி கொடுப்போம் போய் வந்து திருப்பி ஜல்ல போட்டாரு அவர் வந்துருவாரு கிடையாது அவர் வரமாட்டாரு அப்படியே வரேன்னு நின்னுக்கிறாரு ஆட முடிக்க லேட் ஆகும் 7:30 மணி ஆகும் நீ 8 மணிக்குள்ள வந்துரு அப்படின்னு நிக்கிறாரு ஒரு போலாம் மெதுவாவே கொல்லி போறேன் வண்டி தான் போப்பா சரி இவரு பேசுறத பார்த்தா வில்ல வலிச்சுடுவார். இது யாரு இது? அங்க போவாத, இங்க நடக்க சொல்ல, இங்க பாரு. அங்க போவாத அங்கே இருக்கும் பாரு ஒன்று நம்பிட்டு 2 பொட்டி வச்சுட்டு வந்தேன்ப்பா நான்
பண்ணிக்கு நம்பிட்டு போச்சா என்னடா இது கருப்பு கூட இல்ல இது பரா நீ எங்கங்கடா நீ வந்து இது போல பண்ண போற டச்சிப்பா பா ஏய் எடுத்து கொண்டு வா பார்க்கலாம் ஏய் அந்த கருப்புற ஏரியல நாடா அந்த கருப்புற ஏரியல எனக்கு என்ன மாங்கத்து இதுதான் கட்ட சொன்னோம் இல்ல வாய பொளந்தன ஆசை முத்தம் அதான் மாங்க எடுத்து வச்சுமா எல்லாம் நீ வில்லு எடுத்து வச்சுக்கோ பத்திரமா நாளைக்கு வருவோம் அடுத்த வருஷத்துக்கு வருவோம் தோய் பொண்ணு எல்லாம் அந்த மாதிரி போய் பண்ணுறவன் தங்கச்சிக்கலாம் இல்ல அந்த பொண்ணு தான் திருமண பொண்ணான்னு பார்த்தேன் போல ஐயா யாரு செய்யுது துச்சாதர புலி அது படிக்க சொல்லுப்பாங்க பையனா ஆமா அந்த பையனை படிக்க சொல்லுப்பா தொலை போக சொல்லுப்பா தம்பி குட்டியா டேய் கொஞ்சம் வலி கொஞ்சம் ஒத்துக்கணும் நீ வந்தா பொண்ணு கிடையாது தோய் பொண்ணு வில்லு வில்லு வரையணும் இது மன்னாதி மன்னர் சூரே உலகலக்கே மச்சான் என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு வளைகிற நீ கஷ்டப்பட்டு வளர்க்கறது தான் பார்த்து நினைக்கிறேன் நாங்க கண்ணா தெரியல எங்களுக்கு ஒரு ஐஸ் வாட்டுவேன் இல்ல வளைக்க போறியா இல்லையா இது பரமன்ன சூடி இருக்கு பரவலத்து இது பரவலத்து இருக்கு பரவலத்து வேண்டாடா சாப்பாடு சாப்பாடா ஆத்திரம் சாப்பாடு சாப்பாடா சாப்பாடு இது எத்தனை முறை மச்சான் வில்ல வளைச்சிட்டா மாதிரியும் என் தங்கச்சி திருமணம் செய்துட்டா மாதிரியும் எனக்கு மச்சானா என்ன மச்சானா சிசுபால வரான் சரியாதான் போச்சு கண்ணே தெரியலையா கண்ணு தெரிஞ்சு சரி ஐயா என்ன செய்ய வேண்டும் இந்த வில்ல வளைக்க வேண்டும் மஞ்சள் தொட்டி பார்த்து மேல இருக்கக்கூடிய மச்சத்தில் அறுவடை செய்யணுங்க அதுதானே உன் கரத்தலை கொடுக்கின்றாய் ஆமா அப்போ உனக்கு மங்கை எனக்கு மங்கை தூங்கி வந்துட்டு வந்துக்கிறான்
மரியாதை கொடுத்து மரியாதை என் பேரு சிந்த இந்த பிள்ளை வளர்க்க நான் சொல்றது ஹரிப்பாக்கு அல்வா இல்ல மாவு பைத்திய இதுவா தேவையில்லை இல்லை வளர்த்தால் திருமணம் ரெடி அடிக்க வச்சுக்கணும் வெளியே ஜலந்தட்டினத்தையோ போட்டுருந்தாங்க குறிகாரனே வந்து வச்சுங்கிறாங்க ரெண்டு நாள் முடிஞ்சிச்சு இன்னும் 2 பேர் வரலையா பண்ற எடுக்க மாட்டேன் மரியாதையா ஐயா துஷ்டத்து மன்னான்னு கூப்பிட்ட ஒரே ஆளு கரெக்டா சொல்றா எங்க அரசர் தான் ஐயா சங்கல்யா எவ்வளவு சீக்கிரம் முடியுமே பெரிய மனுஷன் பெரிய மனசுதான் ஐயா பிள்ளை வளைத்தால் என்னோட தங்கையை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படியா நிச்சயம் அப்படி சரிப்பா தங்களாவது வளைப்பீங்களா இல்ல 3 பேர் ஜனகரங்க வளைப்பா விஷயம் பேர் வாய்த்துட்டா என்ன விஷயப்பா என்ன கம்முனுக்குறா பாதி வலிச்சிட்டோம்பா அதனால தோய் பொண்ணு மட்டும் குத்துருக்கு பாருப்பா பாதி பாதி அதனால இந்த தோய் பொண்ணு வேணுமா ஏன்னா அவளுக்கு அரசாங்கத்தில் வேலைக்கு வந்து கூட்டு வந்து அண்ணா புரியுதா அவளை மட்டும் குத்துரு அவளுக்கு மட்டும் குத்துடா என்னப்பா கூட்டி கொடுக்குற இடமா இதில் திரும்ப நடக்குது மாமா மருமகனே துரியோதனா அத்திங்கள் உங்கள் வீரத்தை நான் அழைக்கின்றேன் டேய் ஜெகதீஷ் சொன்னாங்க ஜெகதீஷ் சொன்னாங்க யார் அவன் ஏதோ சுடுகாட்டுல வெந்தது வேவாத போல வந்துருக்கீங்க டேய் இதாவது வில்லு வளைக்குமா யாரா நானா சுடுகாட்டுல வந்து முடிஞ்சே இந்த நாட்டுல நான் இளவரசன் இந்த நாட்டுல வாடா போறான்னு சொல்லவே கூடாது கிருஷ்ணதேவி மன்னா இது சொல்லு மன்னா இந்த வில்லு நிவதானே
வில்லை வளைத்தால் ஆ, என் தங்கையை திருமணம் செய்து கொள்ளலாம். அப்படியா? அப்படி நீ வில்லை வளைக்காமல் போய்விட்டால் போய்விட்டால் உடம்பா இருக்காது. ஆ, ஏன்னா நீ ஆட்டம் அந்த மாதிரி இட்லி பொரியலாம் ரெடியா? எல்லாம் இந்த பொண்ணை பார்த்தால் ஒரு நோக்கே, இந்த வில்லை வலை போல நேக்கே. பொண்ணை பார்த்தால் ஒரு நோக்கே, இந்த வில்லை வலை போல நேக்கே. பண்டாரத்தில வளைக்காம பண்ணலாம். வளைக்காம பண்ணலாம். பண்ணலாம். ஏய், ஐயா வில்லு வந்துட்டா? கண்டிப்பா. ஏன்னா எல்லாருக்கும் முதுகு வளைஞ்சது, ஆ. உனக்கு காலு பெண்ட் ஆயிடுது. ஹலோ அங்கே ஆட்டோ ஓட்டுங்களா? ஆ வரேன். ஐயா, ஐயா, கை விட்டுருங்க ஐயா, நான் பைத்தியம். இப்ப என்ன சொன்ன நீ பின்னாடி போனாதான் எங்க அடிப்புன்னு தெரியாது. வாங்க. அது இல்ல, என்ன சொன்ன? அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? வில்லு வளைச்சிருப்பா. அப்படி முன்ன என்ன சொன்ன? ஏய், வில்லு வளைச்சிருப்பா. இதுக்கு முன்ன நான் கூப்பிட்டேன். மச்சான் கூப்பிட மாட்டேங்கிறேன். இந்த நாட்டு மன்னரோட மகன் கிருஷ்ணதேவ மன்னா. இளவரசன் வில்ல வலைக்கு போற. இப்ப வில்லு வலை உன்னை அடிக்கக்கூடாது. ஏன்னா வில்லு வளைச்சத உனக்கு யாரு அவனி? மச்சான், அதனால உன்னை அடிக்கல. வில்ல வளைந்து விட்டுட்டேன். உனக்கு என்ன கை 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 கீவல் கிருஷ்ணதேவ மன்னா. கண்டிப்பா வரக்கூடிய நடிகை வேற ராஜ நடிகை மேல இருக்குது. கண்டிப்பா ஐயா, தங்கள் யார் சொல்லாத வருகிறது. இந்நாட்டின் இளவரசன் அவன் என்று சொல்லக்கூடிய 56 நாட்டுக்கு இளவரசன் துரைதுரியோர மகாராஜன். அடடா, அனைத்து நாட்டிற்குமே ஒரு இளவரசர் என்றார். ஆமா அது அடங்கி ஒரு நாடு இது. ஆமா ஐயா பிடிங்கள். கர்ண வச்சிருவான். கர்ண கொடுக்க மாட்டாங்க. கர்ண வராது, அவன் வலிச்சிருவான். கட்டமா என்னையா வெள்ளம் கொண்டாந்து வைப்பா யமனை கொண்டாந்து வச்சுக்கிறேன். ஏனென்றால் இந்த நாட்டாளக்கூடிய தந்தை சாதாரண ஆளும் இல்லை. இல்ல மற்றவரை போல் இளவரசன் நாட்டவர் விழுந்தால் பார்ப்பவர் நகைப்பார். அவன் நகைத்தாலும் பரவாயில்லை. அதனால் உன் தங்கை பார்த்து நகைத்தால் எனக்கு வெட்கமில்லை. இந்த வெள்ளை வளைக்கவில்லை. யார் வளைக்கிறார் என்று பார்க்கலாம். ஐயா தந்தை மன்னரே. அடடா, எல்லாம் மரியாதைதான் கூப்பிடுறாங்க. என்னப்பா அப்புறம் யாரும் வில்ல வளைக்க மாட்டாங்க. இந்த வில்லை போய் நான் வளைக்கிறேன். ஐயா, தங்கள் யார்? அங்க தேசத்துக்கு அதிபதி கர்ண மகாராஜன். அடடா, அங்கே தேசத்தை ஆளக்கூடிய வாரிவல்லல் கர்ண மகாராஜனா. வல்லல் கர்ண மகாராஜன். தங்கள் வில்ல வளைத்தால் மகிழ்ச்சி கொண்டவர் நான் ஒருவர் தான். அப்படியா? வழங்கவில்லை. கொண்டு வாருங்கள். பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வில்லை வளைக்காமல் போவேனோ. இந்த பம்பு வாங்கி போட்டாம இருப்பா. எப்படி
அனைவராலும் வளைக்க முடியவில்லை. எனது அண்ணன் ஆந்திரதேசத்து மன்னன் வளைத்தார். நாடியை ஏற்றி நடத்தி ஒரு ராட்சத கருவென்றானது. நாணயத்தில் அண்ணா நாடியை அறுத்து விட்டதப்பா. அண்ணா நீங்கள் தான் வளைத்திருப்பீர்கள் என்று இருந்தேன். ஆமா அரசர்கள் நம்மாலே வளைக்க முடியவில்லை. இந்த திரௌபதிக்கு கல்யாணமாக போவதில்லை. எல்லாம் எழுந்து போங்க போங்க. தங்களால முடியவில்லை வில்ல வளைப்பது அப்படியே அமருங்க. அவனி 55 தேசம் மன்னரும் இருக்கிறோம். ஒருவரால் முடியவில்லை. தங்களால் முடியவில்லை என்றால் அமர்ந்து பாருங்கள் யார் வளைக்கின்றார் என்று. ஆனா உன் தங்கச்சி கல்யாணம் ஆக போறது இல்லையா? நான் பணக்காரன். என் தங்கச்சி கல்யாணம் ஆகலாலும் பரவாயில்ல, கண்ணுக்கு இமை எப்படி காத்து வருதோ அது மாதிரி காத்துன்னு வருவேன். அவன் சந்தோஷ் போட்டானே நான் உங்களுக்கு 2 வேஷம் மந்தவெளியில எத்தனையோ அரசர்கள் வந்தார்கள். இந்த வில்லை யாருமே வளைக்கல. அடே காய்ப்புலா இந்தி தமிழ் ரெண்டு கலந்தே வருது. ஏய் ஐயா வேற பண்ணியா நான் இங்க வாட்ச்மேன் ஆகிறேங்க. யாருமே இந்த நாட்டாளக்கூடிய மன்னோட மகன் மகள் குஸ்தத்துவி மன்னன் மன்னன். நீ யாரு? இளவரசனா? இளவரசன். ஏதோ கல்யாணத்துக்கு பேசடிக்கிறா பாருங்கிறாரா? டேய் பேண்ட் அடிக்க வந்துக்கிறேங்க. டேய் நான் யாரு தெரியுமா? டேய் ஐயா நான் யாரு தெரியுமா? தங்கள் யார்? அட உங்க பாட்டிக்கு நீ பேர, எங்க பாட்டிக்கு நான் பேர. உங்க பாட்டிக்கு நீ பேர, எங்க பாட்டிக்கு நான் பேர. கீழ கீழ பாவம் நிறுத்துடா. உன் பாட்டுக்கு நீ பேரு என் பாட்டு யாருக்கு தெரியாதா? இதை சொல்றதுக்கு அங்கிருந்து வந்துட்டு அந்த கல்யாணம் நடக்கிறது. ஏய் வெங்கடத தலக்குடி பொங்கர மகாராஜா நடி அரசரா ஒரு நாட்டுக்கு இளவரசனடா நான். இப்பேற்பட்ட பாவாடை கட்டிக்கிட்டு வந்த அரசர் நான் எங்கேயுமே பார்க்கலங்க. எங்க நாட்டில் தானே ஆடிய. ஏய் அப்பதான் வெயில் காலத்துல காத்தோட்டமா இருக்கும். என்ன தெரியும்? என்னுடைய வியாபாரம் என்ன வியாபாரம் தெரியுமா? அது உங்க திறமையை உங்க வியாபாரம் நாங்க வெள்ளிக்கை வியாபாரம். அதுதான் அது மட்டும் சாதாரணமா இருக்குவா. டேய் ஒரு வருஷத்துக்கு லோடு ஏத்துவேன். ஒரு 500 1000 ஒரு வருஷத்துக்கு லோடு ஏத்துவேன். ஒரு 1000 ரூபாய் ஏத்துவியா? ஒரு வருஷத்துக்கு லோடு ஏத்துவேன். ஒரு 2000 லோடு. டேய் ஒரு வருஷத்துக்கு லோடு ஏத்துவேன். எவன் தான் ஏத்துவ? அட மொக்கா மோளம் 6 லோடு கூட முயற்சி ஆட்ட மாட்டேன். அப்ப ஒரு சாமாத்து சாரி நானு. சரி நீ எந்த வியாபாரம் பண்ண பழுகுண்டுக்கு தான் வித்துன்னு வாயா. உன்னை அதையா கேட்க போறேன். வில்ல வளைத்தால் நீ எங்க புண்ணுக்கு திருமணம் பண்ண? புண்ணுக்கா? உன் உடம்பு தான் புண்ணா போடும். எங்க புண்ணு? இப்படி வா புண்ணுக்கு நான் காமிக்கிறேன். ஐயா இங்க திருமணம். அதான புண்ணுக்கு திருமணம். ஒரு பெண் என் தங்கை. உன் தங்கை? ஆமா. அப்படின்னா நீங்க கல்யாணம் வேணாம். என்னடா இது? எப்பேரோட பேரரசர்லாம் வந்து ஏங்க டேய் அட கங்காலு நான் இந்த பேசுகிறேன். உன்னை பாரு உடம்பு உன் தங்கச்சிக்கு தான் மேலே அறிவிந்து செத்து போச்சு. நான் கொலை கேஸில் உள்ள போறதுக்கா? இல்லையா என் தங்கை கண்ணுக்கு லட்சணமா இருப்பாங்க. நான் புண்ணுக்கு நானா வாங்கிட்டு வந்த பாத்தியா? புண்ணுக்கா? பெண் பெண் கல்யாணம்லாம் எனக்கு இந்த பேரு பேரரசர்கள். அவன் யாராவா? யாரு? கொலைப்பலாம் புரியாரு. இது பொண்ணுக்கு ஓலை சேலை பட்டுடா இருந்தது. ஆமா. பொண்ணுக்கு உள்ளாம பாவாட. இவரு என்ன எடுத்து வந்தாங்களா? இவரு என்ன எடுத்து வந்தாங்களா? எதுவும் கொண்டு வரவில்லை. மோசக்கார பசங்க சித்தி
வச்சியே பண்ண மாட்டானுங்க இவனுங்க. அது போல புறா ஏம்மா எங்கம்மா போறா? நான் வில்லு வாங்கி போற கல்யாணம் பண்ண போறேன். உட்காரு உட்காரா. எவ்வளவு அழகா வந்து நின்னுக்கிறேன். வெக்கம். ஐயோ வெக்கம். ஆமா வில்லு எதுக்கு பச்சாதா? பொண்ணுக்கு ஜாக்கிட்டு பெரிய சைஸ் தான் டைட்டு பிடிச்சது டைலர்கள் குத்து. நான் போய் தங்கச்சாலை பார்த்து நான் டைட்டு பிடிச்சிருமா? என்ன பண்றது கல்யாணம் பண்ணி உடனே இந்த பொண்ணுக்கு பூலு பூடா மலர் மல்லிப்பூ. அவ சீப்பு கூட வண்டி இருப்பு. இந்த சவரி பொண்ணுக்கு சௌரி பாத்தியா? சௌரி தேவையில்லப்பா. ஏன்னா மொட்டை சின்ன நானே பண்ணுத்தியா? தங்கை வந்து கூந்தல் அழகு. கூந்தல் அழகு. இந்த பொண்ணுக்கு உள்ளாம்பாடி. ஐயா இவங்க என்ன வாங்கிட்டு வந்தாங்களா? எதுவும் வாங்கல. மூவாட்டுக்கார பார்த்துக்கலாம். கோயில் பண்ணுங்க. ஏ உனக்கு நாடி வேணும்? ஏ மாமாடி. ஏ ஐ லவ் யூ டி. ஏன்னா பாரு ஒரு கிஸ் அடி தருதுடா. நான் புடி. இந்த பொண்ணுக்கு மொளை கூட வாங்கி வந்தேன். டேய் கல்யாணத்துக்குடா. மாலை மாரியா. இப்படியா ஒரு கையில சரியா 150 ரூபாய் எடுத்து கொண்டு வா. என்ன பண்ண இப்போ? டக்கு டைல் மாட்டுங்கறானே. இப்போதானா குறிக்கிற மாதிரியே இங்க இருக்கிற மைக்க கவர்ல நான் பொறுக்கினே வந்துருவேன். அதுமே மாட்டிக்கிறேன். யார் வருஷடா கங்காலா? என்ன தெரியும் உனக்கு? சங்காலா? இவனுக்கு என்ன எடுத்து வந்தாங்களா? ஐயா ஐயா இவன் எடுத்து வந்தானா? ஐயா நீ எத்தனை குறியார் ஆயிட்டுக்கிறேன். எடுத்து கொண்டு வா. I love you. எடுத்து கொண்டு வாடா. ஆர்வமா டக்குனு நான் போன டக்கு 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 சொல்லு. அச்சுட்டு போன பாவம் நல்லா முடிச்சு போட்டியா? இந்த வில்லா வளர்த்தால் ஆமா இவட அருமை தங்கையை திருமணம் செய்து கொள்ளலாம். அப்ப கோயில் பண்ண ஊர் மேல விட்டுருவாங்க. எடுத்து கொண்டு வா. எல்லாம் மாட்டு. என்ன பண்ணுவேன்? வந்த அரசர் வில்லு வச்சாரோ இல்லையோ அந்த கவுராது என்னப்பா இப்படி வந்து புஸ்தம் ஒட்டுக்கிற மாதிரியா? வெள்ளிக்கண்ணு நோண்டி நோண்டி இது போல ஆக்கிடா. நோண்டி தேடி போச்சா வரல. எடுத்து கொண்டு வா. ஐயா அம்மால கொத்தனா 10 வரல அப்படியே 10 உனக்கு தெரியுமா? உனக்கு இதுல குட்டாருனா எனக்கு 10 வரல அப்படியே வீங்கிடுப்பான். சாமி இவங்களா யாரு? ரசிப்பதற்காக வந்திருக்கிறாங்க. ஒரு அழகே எதில் மாட்டான்? எதெல்லாம் ஒரு மாட்டி விடு. யாரா இது இல்ல ஐயா? யார் வாழை பரப்போ இந்த விலை யார் வாழை பரப்போ? யார் வாழை பரப்பா இந்த விலை யார் வாழை பரப்பா? போயிட்டா இங்க ஐடி கடையா? எதுக்கு வாயில வச்சுக்கிறீங்க? ஆனந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் தம்பி ஓட விட்டியா? போயிட்டு வந்துட்டாரு. இப்பதான் போயிட்டு பண்ண சொன்னாங்க. இல்லப்பா உன்னால முடியாது என்னால முடியாது உன்னால முடியாது என்னால முடியாது உன்னால முடியாது என்னால முடியாது.
இல்ல வளைக்கு போறே இல்லையா நான் வளைக்கல. டேய் 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 வளைக்கு ரெண்டு பியாங்க போறேன் இப்படி வா போ அப்படி போ வர நான் கங்க அக்கா நான் வளைக்க மாட்டேன். ஆ தோய் பண்ணிட்டுன்னு போடுங்க போதும் போனே அது நோ யாத்திரை போனேன் உங்க நீ மட்டுமா அவன் பையனை படுக்க சொல்ல ஏ குட்டி பர்றா கியா டேய் வளைத்தான் மாலை சுற்று சொல்லி ஐயா துஷ்டத்துவ மன்னரே ஐயா இது அமர்ந்திருக்காங்க பாருங்க உண்மைதான் நாட்டு மன்னர்கள் 55 நாட்டு மன்னர்களும் பிள்ளை வளைத்தால் தான் பெண் தருவீர்களா அல்லது மற்றவர் யாராவது வளைத்தால் உங்க தங்கையை திருமணம் செய்து கொடுப்பீர்களா ஐயா அரசராக இருந்தாலும் சரி சரி உங்களை போல அந்தராக இருந்தாலும் சரி அப்படியா வீரத்துக்கு முதலிடம் யார் வளைத்தாலும் என்னோட தங்கையை திருமணம் செய்து கொடுப்பேன் இதுவே சத்தியமாகும் இல்ல நான் ஒண்ணு கேட்கிறேன், நீ சத்திரியன் தானே? அது என்ன சந்தேகம்? ஒரு சத்திரியன் விட்டு பெண்ணை மற்றொரு சத்திரியன் மணப்பதுதான் ஒரு தர்மம். இல்ல உயர்ந்த உலகம் என்று பிராமண வளைகிறான், அவனுக்கு பெண்ணை கொடுக்கின்ற இதே சத்திரியன் இந்த வில்ல வளைக்கவில்லை. இல்ல அட இவனுக்கு தாழ்த்தவன் குறியார வளைகிறான். தருங்க அது விஜய், அது நீ எடுத்து கூட்டிட்டு போறாங்கடா. பிச்சிட்டு திரும்புறான். ஐயோ வளைக்காம போறதே நல்லது நினைக்கிறேன். ஐயா எம்பது என்ன யார் இருந்தாலும் சரி வில் வளைத்த தங்க திருமணம் செய்து தருவேன். அப்படியா? இது விபதம் என்ன என்றால் கீழே மஞ்சள் தொட்டி இருக்கும், ஆமா, மேல மச்சேந்திரம் இருக்கும். வில்லை வளைத்து கீழே இருக்கக்கூடிய மஞ்சள் தொட்டியை பார்த்து இருக்கக்கூடிய மச்சேந்திரம் அறுவடை செய்தால் என்னுடைய தங்கையை திருமணம் செய்து தருவேன். இதுவே சத்தியமாக. அப்படியா? சரி, ஏதோ முயற்சி செய்து பார்க்கிறேன். அடடா, வந்த அரசரெல்லாம் நான் வில்ல வளைப்பார் என்று தெரிவித்தார்கள். நீ யாரு முயற்சி சரியா பார்க்கலாம் தான். பையனை கொஞ்சம் தலை சாய் சொல்லலாம். ஏ குட்டியே இப்படி வந்தோக்கா, கொஞ்சம் இப்படி உட்கார் பார்த்துட்டேன். அனைவரும் ஞானியை பிடித்தோம், ஒருவரால்